ஹாய் அஜய் அண்ட் ஸ்வேதா. ஆக்சுவலி ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி எனக்கு யூடியூப் சீரிஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்தது நீங்கள் 2 பேர் தான். ஏன்னா ஒரு கப்பலாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றதுனால எனக்கு அது க்யூரியஸாகவும் இருந்துச்சு. இதை பற்றி நிறையா பேர் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்கன்னு நான் நினச்சேன். ஸோ ஐ ஹவ் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி, உங்களை பற்றி. அதனால் வில் ஸ்டார்ட் வித் இன்ட்ரடக்ஷன். உங்களோட இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒய் லீலியா அப்படின்ற கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். Hi, I'm Shweta. I am the founder of Lilia. I manage sales, design, and production of the brand. I come from a design background actually. நான் படிச்சது fashion. I worked in Hyderabad. One of the leading designers, Archana Rao கிட்ட ஒர்க் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே வந்து அவங்க மூவிஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணப்போ ஐ வாஸ் தேர். ஐ பர்சனலி ஓவர் வாட்ச்ட். ஆக்சுவலாக மகாநட்டிக்கு ஒர்க் பண்ணும்போது, ஜெர்சிக்கு ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் தட் டீம். அதுக்கப்புறம் ஐ டுக் அ ஷார்ட் பிரேக் அண்ட் தென் குர்கானில் ஐ டிட் அ ஃபேஷன் வீக். ஐ வாஸ் அமாங் 8 other contestants ஆல் ஓவர் இந்தியா. ஒரு டேலண்ட் ஈவெண்ட் மாதிரி. ஐ ஃபீச்சர்ட் 5 ஆஃப் மை கலெக்ஷன்ஸ் தேர். என்னோடய ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் லான்ச் அதுதான். அதுக்கப்புறம் ஐ வெண்ட் பேக் டு ஹைதராபாத் அகேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ பிரைடல் லக்ஸுரி டிசைனர் கால்ட் ஐஷா ராவ். அது முடிச்சதுக்கப்புறம் ஐ ஐ ஒர்க்ட் இன் பெங்களூர் பிஃபோர் மை மேரேஜ். ஐ வாஸ் அ சீனியர் டிசைனர் இன் அ ரீட்டைல் பிராண்ட். த ரீசன் வை ஐ ஸ்டார்ட் லிலியா வாஸ் ஃபார் அ லாங் டைம் எனக்கு வந்து ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசை இருந்தது. அந்த ஆசைக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் இனஃப் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன். அப்போ வந்து எனக்கு ஒரு ரைட் பார்ட்னர் வந்து எனக்கு த்ரூ மேரேஜ் எனக்கு கிடச்சிது. So we decided to start the brand together. 1 year we worked together. We did a lot of research. We visited a lot of museums. நிறையா ஆர்ட் ஷோஸ் எல்லாம் போனோம். நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். நிறையா புக்ஸ் படித்தேன். த்ரூ திஸ் we decided to start Lilia. ஸ்வேதா, உங்களோட ஃபேஷன் ஐகான் யார்? அதுக்கப்புறம் எங்கேருந்து டிசைன் இன்ஸ்பயர் ஆகுறீங்க? ஆக்சுவலி என்னோட இன்ஸ்பிரேஷனை பார்த்தா ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ரீடிங் அ ஃபேஷன் ஆர்டிக்கல் ஆன் அ நியூஸ் பேப்பர். ரித்துகுமாரோட ஃபேஷன் கலெக்ஷன்ஸ் பற்றி வருது. ஐ திங்க் அரவுண்ட் 2011 நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பேப்பரில் ஒருத்தங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருது, ஒரு இன்டர்வியூ வருது. அதில் வந்து அவங்க கலெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்களதில் வந்து ரூட்டடான இந்தியன் ட்ரெடிஷன் எடுத்து ஒரு கண்டெம்ப்ரரியான ஒரு ஸ்டைல் கொண்டு போனது, அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வாவாக இருந்துச்சு. அதுதான் ஈவன் பிஃபோர் ஐ ஸ்டார்டட் பர்சியூவிங் ஃபேஷன் எனக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, ஒரு பூஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் டியூரிங் மை காலேஜ் டேஸ் தெர் ஆர் அ லாட் ஆஃப் டிசைனர்ஸ் ஐ லுக்ட் அப் டு. ஆக்சுவலி ஒன் another நேம் இஸ் ஐரிஸ் வேன் ஹெர்பென். அவங்க வந்து நேச்சர்லேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு ஒரு வாக்கிங் ஆர்ட், ஒரு வேரபிள் ஆர்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து எவ்ரி பீஸ் ஹேஸ் அ ஸ்டோரி, எவ்ரி பீஸ் ஹேஸ் அ மூமெண்ட். ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே பார்க்குறக்கு. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி ஐ ரியலி லவ்ட் ஹர் ஸ்டைல். ஆஃப்டர் தட் வந்து ஐ ரியலி லைக் காம்தே கார்சோன்ஸோட ரேகா வாக்குபோ. ஷீ ரீடிஃபைன் ஃபேஷன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபோர் ரன்னர்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணாங்க. ஃபேஷன் டசன்ட் ஹாவ் டு பி பர்ஃபெக்ட், ஃபேஷன் டசன்ட் ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ். இப்படி தான் பர்ஃபெக்ஷன் தான் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இம்பர்ஃபெக்ஷனில் இருக்க பியூட்டியை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. தீஸ் ஆர் சம் ஆஃப் மை ஃபேவரட் ஐகான்ஸ் ஆக்சுவலி இன் ஃபேஷன். Apart from this, I really gravitate towards very classical styles. Generally, even with the things I personally wear, I personally like, I like somewhat timeless and classic designs usually. அதுக்கப்புறம் இந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, இண்டோ ஏஷியன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் வெஸ்டர்ன், இண்டோ வெஸ்டர்ன் அந்த மாதிரிலாம் வேர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். இந்த கான்செப்ட் கேட்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வை டிட் யூ சூஸ் திஸ்? எப்படி இந்தோ ஏஷியன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு க்ரியேட் ஆச்சு? ஸ்பெசிஃபிக்காக ஒய் இண்டோ ஏஷியன்? ஆக்சுவலி நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப பார்த்து பழகின ஒரு விஷயம் தான் இண்டோ வெஸ்டர்னுங்கிறது. எல்லா ஹவுஸ் ஹோல்ட்லேயும் நுழைஞ்சு பழகின ஒரு வார்த்தையாக மாறி இப்போ ரொம்ப சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. லிட்டரலாக எவ்ரி சர்ச் இஸ் அபவுட் இண்டோ வெஸ்டர்ன், எவ்ரி ஆட் இஸ் அபவுட் இண்டோ வெஸ்டர்ன். பட் ஏஷியன் வந்து ஒரு ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டான டெரிட்டரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்ச்சுரலி இண்டியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டெரிட்டரி ஆக்சுவலி நம்மளுக்கு.
ரொம்ப மினிமலாக அழகாக ரொம்ப வருஷமாக ஹிஸ்டாரிக்கலாக அவங்க கல்ச்சர்லேருந்து எடுத்த டிசைன்ஸ் தான் அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு ஏஷியன் பிராண்ட் எடுத்துட்டாலுமே அவங்களோட அந்த ஹெரிட்டேஜ்லேருந்து அவங்க நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணுறது, அதுதான் அவங்கள ஒரு ஒரு தனியாக ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்குது, அவங்க பியூட்டிஃபை பண்ண வைக்குது. அவங்க ஃபிலாசபிஸ் எல்லாமே அவங்க எல்லாத்தோட க்ளோதிங்லேயும் இன்கார்பரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்க வந்து இந்தியா மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு விஷயம். திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் தட் வி வாண்டட் டு பிரிங் ஏஷியன் கல்ச்சர் இன்டு இந்தியன் ஃபேஷன். பிசைட்ஸ் வெஸ்டர்னில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அவங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு அவங்களோட வெதர் சுச்சுவேஷன்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி டிசைன்ஸ் தான் அவங்க பழகிட்டாங்க. They can wear polyester and they can survive in their environment, but India is a very tropical country. இங்கே வந்து நம்ம பாலியஸ்டர் போட்டுட்டு we can't live in this heat. ஸோ ஆக்சுவலாகவே ஏஷியன் டிசைன்ஸை பார்க்கும்போது அவங்க எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சஸ்டைனபிளான ப்ராக்டிசஸ் தான் நிறையா இன்கார்பரேட் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் another மேஜர் ஃபேக்டர் தட் புஷ் us towards this whole Indo-Asian thing. இப்போ என்னென்னா எனக்கு ஃப்ரம் ஸ்கெட்ச் டு ஸ்லே, அதாவது இந்த டிசைன் ப்ராசஸ் எப்படி ஆரம்பித்து அது ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு எப்படி கொண்டு வரீங்க ஆஸ் அ க்ளாத்? வி யூஸ்வலி ஸ்டார்ட் வித் அன் இன்ஸ்பிரேஷன் போர்ட். ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு டாப்பிக்கோ ஒரு போயமோ ஒரு பிக்சரோ எடுத்துகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு கலெக்ஷனை. அதை வச்சு அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி நிறைய இமேஜஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு வி மேக் அ மூட் போர்ட். அதுதான் அந்த தீம் ஆஃப் த கலெக்ஷனாக இருக்கும். ஆஃப்டர் தட் பர்சோனா போர்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். வி ஹாவ் 3 personas ஆக்சுவலி. ஈச் பர்சோனா வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். அது ப்ரொஃபஷன் பேஸ் பண்ணி ஏஜ் பேஸ் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். இந்த பர்சோனா போர்டு எதுக்குன்னா டியூரிங் மை டிசைன் ப்ராசஸ் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் ஸ்கெட்சிங் ஐ கேன் கம் பேக் டு த பர்சோனா போர்ட். இது வந்து இந்த பர்சோனாக்கு ரிலவெண்ட்டாக இல்லை, இது இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் மை டிசைன் ப்ராசஸ். I have a initial idea based on all these boards that I did and I start sketching. இதை விட இது பெட்டராக இருக்கலாம், பாஸ்ட் டிசைன்ஸில் இது ஒர்க் ஆச்சு, அதை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ கம் அப் வித் அப் டு 100 டிசைன்ஸ் ஃபார் கலெக்ஷன். அப்புறம் அந்த பர்சோனா போர்ட் கூடயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வில் ஃபில்டர் அவுட் வாட் இஸ் நெசசரி வாட் இஸ் நாட்னு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாம்பிளிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டிசைன் எப்படி அவுட் வர போகுது அப்படிங்கிறக்கான ஒரு டெஸ்ட் காமெண்ட்டாக இருக்கும். இந்த டிசைன் ப்ராசஸ் முடிஞ்ச டைமில் சாம்பிளிங் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வில் கோ ஹெட் வித் ஃபேப்ரிக் சோர்சிங். வி ஹவ் ட்ராவல்ட் அ லாட் ஆஃப் பிளேசஸ் ஃபார் ஃபேப்ரிக் சோர்சிங். நாங்கள் கொச்சின் போயிருக்கோம், இங்கே சவுத் இந்தியாவில் ஆக்சுவலி ஈரோடு, சேலம், பெங்களூர் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வி ஈவன் வென்ட் டு சூரத் ஃபார் சோர்சிங் ஃபேப்ரிக்ஸ். ஃபேப்ரிக் சோர்சிங்கில் எங்களது இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் என்னென்னா இதுதான் எங்களோட பிராண்டோட மெயினாக டைப் பண்ணுற விஷயம். இதில் வந்து வி ட்ரை டு சோர்ஸ் மோஸ்ட்லி காட்டன் அண்ட் ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஃபேப்ரிக்ஸ் தான் சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். நாங்கள் சூரத் போயிட்டு நாங்கள் மெயினாக ஒரு விஷயம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது, இட் இஸ் அ வெரி ஹியூஜ் பாலியஸ்டர் மார்க்கெட். அங்கே நிறைய பாலியஸ்டர் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. காட்டனுக்கான கடைகளே ரொம்ப கம்மி. நாங்கள் தேடி நிறைய கடை தேடி பார்த்து வி ஆர் வெரி எக்ஸாஸ்டட். ஃபேப்ரிக் சோர்சிங்கில் நாங்கள் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நாங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் லேர்ன் பண்ணது, வி டெஸ்ட் ஆர் ஃபேப்ரிக்ஸ். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ஸ்வாட்ச் வாங்கிட்டு வந்து வி பர்ன் தெம், வி சென்ட் இட் அவுட் ஃபார் ஃபேப்ரிக் டெஸ்டிங். இதிலெல்லாம் இந்த ஃபேப்ரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிப்போம். இது வந்து காட்டன் அவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாகவே இது காட்டன் தானா இல்லை இது வேறு ஏதாவது ஒரு மிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு அதில் அனலைஸ் பண்ணிப்போம். தென் வி கோ ஹெட் வித் வாட் ஃபேப்ரிக்ஸ் டு சூஸ் ஃபார் திஸ் கலெக்ஷன். இது வந்து எங்கள் பர்சோனா போர்டு கூட எங்களோட கலர் போர்டு பண்ணியிருப்போம், அது கூட எங்களோட மூட் போர்டு கூட நாங்கள் ரெலவென்சி வச்சு பார்த்துட்டு தான் ஃபைனல் பண்ணுவோம் இந்த ஃபேப்ரிக்ஸை. இந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் தட் வி மேக் another sample ஹியர். இந்த சாம்பிள் வந்து வி ட்ரை அண்ட் டெஸ்ட் இட் அவுட், வி வேர் இட், வி மேக் someone else wear it. இதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா தென் வி கோ ஹெட் வித் த ப்ரொடக்ஷன் ஃபார் திஸ் இஸ் ஆர் டிசைன் ப்ராசஸ். அஜய், லேலியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. இது ஒரு பிராண்டாக நீங்கள் எப்படி கொண்டு போய் ஒரு எண்ட் ப்ராடக்டாக சேல்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க? ஸோ பேசிக்காக எங்களோட பிராண்ட் வந்து கம்ப்ளீட்டாக உமன் சென்ட்ரிக் பிராண்ட். நாங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கும் அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் சோலோப்ரனர்ஸ்க்கும் அலைன் பண்ணுற மாதிரி எங்களோட பிராண்ட் வேல்யூஸை வந்து க்ரியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு.
தென் நாங்கள் அதிலிருந்து எங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன் ஃப்ரம் வெப்சைட்டு, லோ ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து இதை ரிஃப்ளெக்ட் பண்ணணுங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸில் க்ரியேட் பண்ணோம். ஃப்ரம் கலர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த டைப் ஆகட்டும். தென் வி டிட் ஃபோட்டோஷூட்ஸ் மட்டும் இல்லாமல், ஃபோட்டோஷூட் மெயினாக ஒரு கான்ஷியஸான விஷயம் என்னென்னா, நாங்கள் அவாய்ட் பண்ண நினச்சது ஃபோட்டோவும் அவங்களோட எண்ட் ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக டிஃபராக இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நேச்சுரல் டோன் மெயின்டைன் பண்ணி ஃபோட்டோஷூட்ஸ் பிளான் பண்ணி பண்ணோம். தென் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் வந்து மோஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒர்க்வேர் ட்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு ஒர்க்வேருக்கான டிப்ஸ் ஆகட்டும், டே டு டே லைஃப் ஹேக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அந்த கிளாத்திங் ஓரியன்டாக, ஒர்க் ஸ்டைலுக்கு ஓரியன்டாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். பிஆர் வைஸ் பார்த்தோன்னா, நம்ம காலேஜஸுக்கு போயிட்டு உமன்ஸ் டே அன்னைக்கு ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணோம். எம்பவரிங் உமனுங்கிற டாபிக் மாதிரி ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணோம். செலவு பாயிண்டில் வந்து பாப்அப் ஷோஸ், நாங்கள் ஹிந்துஸ்தான் காலேஜில் விண்டர் பாப்அப் ஷோ கண்டக்ட் பண்ணோம். அப்புறம் அப்கமிங் இன்னும் சோல் சண்டேயில் வந்து பெங்களூரில் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கான கொஸ்டின் என்னென்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது வந்து இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஹவு டு யூ டீல் வித் இட்? 2 பேர் சேர்ந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறத எப்படி டீல் பண்ணுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு திங் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எங்கே மணி ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத விட எங்கே லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத லேர்ன் பண்ணோம். ஸோ வேர் நாட் டு லூஸ் மணிங்கிறது தான் ஆண்டர்ப்ரனர் ஜர்னியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண விஷயமா இருந்துச்சு. பிசைட்ஸ் வந்து என்னென்னா, டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது ஒரு விஷயம், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது ஒரு விஷயம். ஈவன் தோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருந்தாலுமே application is completely a different thing, especially when you're starting out as a business. There are a lot of hats you have to wear. You have to play the role of literally every person that you want to hire. Plan பண்ணணும் அஹெடாக, எல்லாமே நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் அட் த சேம் டைம் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். என்னென்னா, நம்ம ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கிறக்கும் நாமளே ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து டோட்டலாக வேரியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம புதுசாக ஒரு ரூல் கொண்டு வரணும். மெயினாக அந்த கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுற விஷயங்களாகட்டும். ஏன்னா வி ஆர் வெரி கான்ஷியஸ் அபவுட் தட் கஸ்டமரோட ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் எடுத்து அதை ஒர்க் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது அந்த பேக் அண்ட் ஃபோர்த் நாங்கள் பண்ணி ஆகணுங்கிறது டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா வி வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ரிவ்யூஸ். அதாவது நாங்கள் மற்ற பிராண்ட்ஸை ஸ்டடி பண்ண விஷயங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அந்த பிராண்டோட மைனஸை என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறதுல லேர்ன் பண்ண ஆரம்பித்தது தான். ஸோ ஒவ்வொரு பிராண்டும் பார்த்தோன்னா அந்த கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது வந்து தே சே தட் தே கீப் த கஸ்டமர் சப்போர்ட் டீம். பட் ஸ்டில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராத காரணம் என்னென்னா, டு மை ஒப்பீனியன் வந்து மேலேருந்தே அதை வந்து ஃபுல்லாக ரூட்டடாக பார்க்காம விட்டதாக இருக்கலாம். அதை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணணும். நம்ம எதுவாக இருந்தால் மானிட்டர் பண்ணணும். நம்ம கஸ்டமர் ரிவ்யூ வருதுன்னா டேரெக்டாக நமக்கு அது என்னங்கிறத மானிட்டர் பண்ணணும். அது சரி, சின்ன ஒரு லெவல் ஆஃப் மிஸ்டேக் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டு போகக்கூடாதுங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். மீன்மேல் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு டு ரீச் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஒரு குட் ஃபீட்பேக்கை திரும்ப வாங்குறதுக்கு அதுதான் ரொம்ப மேஜரான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. அப்புறம் லீலியோட ஃப்யூச்சராக என்ன பார்க்குறீங்க? லிலியாக்குன்னு ஒரு கோல் வச்சுருப்பீங்க, ஒரு விஷன் இருக்கும். வாட் இஸ் தட்? லிலியா ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் எங்கன்னா, பேசிக்காக எங்களுக்கு ஒர்க்வேரில் பெருசாக ஒரு இனோவேஷன் இல்லாத ஒரு ஃபீல்டு இருந்துச்சு. ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலாக ஈவன் ஃபார் உமன்ஸுங்க பட்சத்தில் ஷர்ட்டுனா ரெகுலர் ஷர்ட்டு தான் இருக்குது. அங்கே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அவங்க அது டிசைன் வைஸ் எது டிஃப்ரென்ஸ் இல்லை. இட் டசன்ட் டெல் எனி ஸ்டோரி. ஸோ எங்களுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு கிளாத்தில் ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். ஒவ்வொரு பீஸ் ஆஃப் கிளாத்லேயும் ஸ்டோரி டெல்லிங் இருக்கணுங்கிறது தான் கான்ஷியஸ். ஸோ எங்களோட ஆடியன்ஸ் வந்து க்ரியேட்டிவ் ப்ரானர்ஸ். ஆப்வியஸாக அவங்களோட நரேஷன் அவங்களுக்கு வேர் பண்ணணுங்கிறது தான். இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக, அதாவது வந்து இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே வந்து இந்த நீஷ்காக பண்ணிகிட்ருக்கோம். இன்னுமே எக்கோ ஃப்ரெண்ட்லினஸ் வந்து நாங்கள் இப்போ ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் போயிட்டோம். பட் ஸ்டில் டையில் நாங்கள் இன்னுமே எக்கோ ஃப்ரெண்ட்லி வரல. ஸோ அது நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதையும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக மாற்றி மூவ் பண்ணணும்னு எங்களோட விஷன் இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் இவங்ககிட்ட கேட்குறது இன்னும் பெட்டர். டிசைன் வைஸ் நாங்கள் வந்து இன்னும் நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஏஷியன் ஃபேஷன், நிறையா
டிஃப்ரெண்ட்டான சிலவெட்ஸு இங்கே நம்ம பார்த்து பழகுனதை தாண்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறதான் மெயின் விஷயம். நாங்கள் ஆக்சுவலி எங்களோட ஏர்லியர் ரிசர்ச் ஃபேஸில் நாங்கள் இந்த க்ரியேட்டிவ் பீப்புள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு மெயினாக அந்த க்ரியேட்டிவ் ஆடியன்ஸ்க்கு எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது நாங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கோம். வி ஹாவ் பிளான்ஸ் ஆஃப் டூயிங் மோர் பாப்அப்ஸ், மேபி மோர் இன்ஃப்ளூயன்சர் கொலாப்ஸ், ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர்ஸும் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவென்ச்சுவலி ஹோப்ஃபுல்லி வில் கெட் தேர்.